வணக்கம் என் நண்புறவுகளே, இது உங்கள் அபிமான என் வாழ்க்கை கதை. அதாவது கல்யாணம் என்ற பெயரில் நான் ஏமாற்றப்பட்ட கதை. அந்த கதை சொல்ல போகிறேன். ஏதாவது முடிச்சிருந்தேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த மாதிரி அவங்க வீரப்பூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் டிரைவர் லவ் பண்ணாங்க. ஏதாவது சேர்த்து வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அவங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்னுடைய மனைவி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் சரியில்லைன்னு சொல்லி அவங்க வீட்டில் கூட்டிட்டு வச்சுருந்தாங்க. ஒரு மாதம் அங்கே தான் இருந்தாங்க. நான் போய் பாட்டு வந்துட்டு இருந்தேங்க. இந்த மாதிரி அங்கே போனால் மரியாதை தர மாட்டாங்க, சோத்தை வீசி அடிப்பாங்க, தண்ணி சொம்பு எடுத்து வீசி அடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் பார்த்துட்டு மனசுன்னு வந்துட்டேன். இந்த வாழ்க்கையே வேண்டாமடா, பேசாமல் விட்டுறல அப்படின்னு. அப்போ தான் அவங்க ஃபோன் பண்ணாங்க பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது. நான் மனசு மாறிட்டேன், அவங்க கூட சேர்ந்து நான் சந்தோஷமாக வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கல்யாணமானது பிப்ரவரி 14, 2011. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதம் சண்டையில் கலைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாதம் ரொம்ப சந்தோஷமாக போச்சுங்க எங்கள் வாழ்க்கையில். அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பமாக ஆச்சு. எப்படின்னு சொல்கிறேன் இருங்க.